ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். இப்போ இந்த வருஷம் முடிய போகுது, சீசன் மாறுதுன்றதுக்காக நிறைய பேர் கோல்ட் ஆகிட்டு இருக்கு. எனக்கும் இப்போ கோல்டாக தான் இருக்குது. இப்போ இது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைரல் ஃபீவர் ஒன்று போயிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம ஊரில் சொல்லப்படுது. இன்னொன்று கேரளா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூளை திணும் அமீபான்னு சொல்லிட்டு அதுவும் போயிட்டு இருக்கு. இது மக்களிடையே கொரோனா மாதிரி மாறிடுமா அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. இது குறித்து சொல்லுங்க டாக்டர், என்னெல்லாம் நம்ம செய்யணும், எப்படி பாதுகாப்பாக இருக்கும்? புரியுது. ஏன்னா கொரோனான்றது வந்துட்டு ஒரு பேண்டமிக் நோய். அது இட் வாஸ் அ நியூ ஸ்ட்ரெயின் அப்படின்றதுனால வந்துட்டு டக்குன்ட்டு உலகம் ஃபுல்லாக பரவிச்சு. அது ஒரு பேண்டமிக்னால லாக்டவுன் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள். ஸோ நம்ம அதை கொரோனாவோட பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிற வந்துட்டு எல்லாமே வந்து எண்டமிக் நோய்கள், அதாவது அந்த லொக்காலிட்டியில் பரவக்கூடியது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த பிரெயின் ஈட்டிங் அமீபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, அந்த கேரள பகுதிகளில் அதிகமாக. இப்போ இந்த பிரெயின் ஈட்டிங் அமீபான்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பரவுதுன்னு பார்க்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா நக்லேரியா ஃபவுலரின்ற ஒரு அமீபா ஸ்பீஷீஸ். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த குட்டைகளில், குளங்களில், தண்ணிங்களில், பேக் வாட்டர்ஸில் தான் அது வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஆளுங்க ஆர்வமாக போயிட்டு குளிக்கிறேன், அந்த தண்ணியை பார்த்தோன்னே குதிக்கிறேன்ட்டு அதில் விளையாடுறாங்க. வேகும்போது ஸ்விம்மிங் அடிக்கும் போது அந்த தண்ணியில் இருக்கிற அந்த ஆல்கேஸ் எல்லாம் மூக்குக்கு போகுது, இதுக்கு போகுது. ஏன்னா நிறைய டூரிஸ்ட் பார்க்குறோம், கேரளாவுக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க, அங்கே ஒரு ஆட்டத்தை போகிறோம். ஏன்னா அந்த இயற்கை சூழ்நிலை அவ்வளோ அழகாக இருக்குது. அப்போ அந்த இயற்கை அழகாக இருக்கும்போது இயற்கையில் வர பாதிப்புகளும் நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இயற்கையில் அந்த அமீபாக்கள் வளருது, ஓகேங்களா? அதுங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படி தான். யாராவது ஒருத்தன் குதிப்பான், அவனை போய் உள்ளே போய் அட்டாக் பண்ணி தான் அதுங்க குட்டி போட்டு வாழுங்க, ஓகேங்களா? அப்படி தான் அது அதிகமாகிடுச்சு. ஸோ அப்போ அந்த அமீபா வந்துட்டு நம்ம ஊரில் வராது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து இயற்கை அவ்வளோ இல்லை. இயற்கை இல்லைன்னா அந்த குட்டைகள், குளங்கள் அங்கே தான் அஃபெக்ட் ஆயிருக்கே தவிர இங்கே நம்ம ஊரில் இல்லை. ஸோ அதனால் அது அவ்வளோ ஈஸியாக பரவாது. நீங்கள் அதை கொரோனாவோட கம்பேர் பண்ண வேண்டாம். ஆனால் இப்போ நம்ம ஃப்ளூ நம்ம ஊரில் பரவுதுன்றது வந்து கண்டிப்பாக பரவும். ஏன் அப்படின்னா இப்போ வின்டர் சீசன்ஸ் ஆரம்பிக்குது. செப்டம்பர் அக்டோபர்ன்றது இந்த ஃப்ளூ சீசன்னே பேர். நம்ம பேஷண்ட்டுக்கு எல்லாருக்குமே இந்த செப்டம்பர் அக்டோபர் தடுப்பூசிகள் போடப்படுது. ஏன் தடுப்பூசிகள் போடப்படுதுன்னா இந்த மாதிரி பன்னிக்காய்ச்சல் சீசன்ன்றதுக்காகவே. ஸோ எவ்ரி இயர் இந்த செப்டம்பர் அக்டோபர் வந்து இந்த பன்னிக்காய்ச்சல் சீசன். ஸோ இது வந்து ஈஸியாக டிரான்ஸ்மிட் ஆகும். ஏன்னா இது வந்து காற்றுல பரவக்கூடியது. அந்த அமீபா மாதிரி தண்ணியில் முழுங்கினா தான் பரவணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் இரும்புறாங்கன்னா காற்றுல அந்த வைரஸ் வந்துடும், பனிக்காய்ச்சல் வைரஸ் வந்துடும், ஃப்ளூ வைரஸ் வந்துடும். அந்த வைரஸ் இன்னொருத்தர் சுவாசிக்கிறாங்கன்னா அவங்க லங்ஸுக்கு போக போகுது, தொண்டைக்கு போக போகுது, இன்ஃபெக்ட் ஆக போகிறாங்க. அதனால் இதுதான் மெயின் கான்செப்டே தவிர மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இது கொரோனா அளவுக்கு அச்சப்படணுமா அப்படின்ற அவசியம் கிடையாது. இது வருஷம் ரொட்டீனாக வந்துட்டு போயிட்டு இருக்க ரொட்டீன் வைரஸ் தான் நம்ம பார்க்கணும். ஓகே, என்ன மாதிரியான விஷயங்கள் பின்பற்றணும் டாக்டர்? இப்போ மாஸ்க் போட சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. அதை தவிர்த்து வேறு என்னென்னலாம் நம்ம வீடுகளில் ஃபாலோ பண்ணலாம்? இல்லை போகிற இடங்களுக்கு, இப்போ ஆஃபீஸ் போகிறோம், நிறைய பேர் ஏசிலே உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னும் போது என்னெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும்? இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த வைரஸ் பொறுத்த வரைக்கும் இரும்பல்னால பரவக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து மாஸ்க் போடுங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏதோ கொஞ்சம் ஓகே பண்ணுறவங்க பண்ணட்டோன்ட்டு. இங்கே ரொம்ப இம்பார்ட்டன் நான் யார் பார்க்குறேன்னா டார்கெட்டடாக பண்ணுங்கன்றேன். டார்கெட்டட் அப்படின்னும் போது மெயினாக மாஸ்க்கு கட்டாயமாக யார் யாருக்கெல்லாம் இந்த தொந்தரவு இருக்கோ, அதாவது யார் யாருக்கெல்லாம் இப்போ ஜுரம் வந்து ஒரு இரும்பல் சளி ஏற்படுத்தும். ஏன்னா அதோட அறிகுறி அதுதான், தொண்டவலி, இரும்பல், ஜுரம் அப்படின்னு தான். அப்போ இந்த அறிகுறிகள் இருக்கிறவங்க ஒரு 3-4 நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க. புரியுதா நான் சொல்கிறது? நீங்கள் வெளியே போனீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான பேருக்கு பரப்ப தான் செய்வீங்க. நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் ரூம்லேயே உட்காந்துருக்கலாம், யாருக்கும் பரவாது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வெளியே போகிறீங்கன்னும் போது காமன் ஸ்பேஸுக்கு போகிறீங்கன்னும் போது நீங்கள் காற்றுல கிளக்கி விட்றீங்க. புரிஞ்சிருச்சா? அப்போது இந்த இன்ஃபெக்ட் ஆனவங்க சப்போஸ் வேறு வழி இல்லை சார் நான் போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த இன்ஃபெக்ட் ஆனவங்க தான் முதல்ல மாஸ்க்கை போடணும். நார்மலாக இருக்கிறவங்க மாஸ்க்கை போட்டுட்டு போகிறதுல எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா அவங்க காற்றுல கலக்க போகிறது இல்லை, கலந்த காற்றுலேருந்து சுவாசிக்க தான் போகிறாங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்க்குன்றது இன்ஃபெக்ட் ஆனவங்க பை சான்ஸ் வெளியே போகணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அந்த மாஸ்க்கை போட்டுட்டு போங்க. ஸோ அது வந்து மற்றவங்களை வந்து பாதிக்கிறத தடுக்கும்ன்றது தான் ரொம்ப முக்கியமான பார்வை. அதை விட்டுட்டு எல்லாருமே மாஸ்க்கை போட்டுகிட்டே இருங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அது யதார்த்தமான ஒரு விஷயமா இருக்காது. ப்ராக்டிஸ் பண்ணுறது கஷ்டம். அதே மாதிரி இந்த பஸ்ஸில் போகிறோம், வேர்த்து போகுது, மாஸ்க்கெல்லாம் ஆல்ரெடி சஃபகேஷனாக இருக்குது, எங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாம் கட்டிடுவாங்க. ட்ரெயினில் யோசிச்சு பாருங்கள், நம்ம எம்டிசி ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின், இந்த ட்ரெயின் இதெல்லாம் எவ்வளோ தூரம் நம்மளால் இது பண்ண முடியும்? ஸோ அதனால் ரொம்ப கஷ்டம் ஃபாலோ பண்ணுறது மாஸ்க். ஸோ டார்கெட்டடாக யாருக்கு ப்ராப்ளம் இருக்கோ நீங்கள் வீட்டில் இருந்துக்கோங்க. அதை தாண்டி வந்து
வந்துட்டு நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் மாஸ்க் போட்டுட்டு போங்கன்றது கரெக்டான விஷயமா இருக்கும் ஒன்று. ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தடுப்பு நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோல் டைரக்டடாக வந்து இந்த வயதானவர்கள் மற்றும் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும். வயதானவர்கள் 60+, அது மாதிரி இந்த எதிர்ப்பு சக்தி குறைவானவர்கள், இப்போ எக்ஸாம்பிள் நான் 35-40 வயசு தான் இருக்கேன், ஆனால் எனக்கு சுகர் ரொம்ப அன்கண்ட்ரோலாக இருக்குது, இல்லைன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு HIV/AIDS பேஷண்ட்டு, இல்லைன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டீராய்டு டயாலிசிஸ் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கீங்கன்னா அப்போ நீங்களாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன பண்ணணும்னா இந்த தடுப்பூசிகள் போட்டுக்கணும். ஸோ இந்த பன்னிக்காய்ச்சல் ஃப்ளூ வைரஸ்க்கு வேக்சின் இருக்குது, அதுதான் இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின்னு சொல்கிறாங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் எவ்ரி இயர் இந்த செப்டம்பர் அக்டோபரில் தயவு செஞ்சு போட்டுருங்க. ஏன்னா சீசன் இதுக்கப்புறம் தான் பீக் ஆகி இந்த நவம்பர் டிசம்பரில் தான் வந்து கேசஸ் இன்னும் அதிகமாகும். ஸோ அப்போ வந்து இந்த வேக்சினேஷன்ன்றது அதுவும் நான் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்க, கோல் டைரக்டடாக எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ள பாப்புலேஷன் தான். ஏன்னா நார்மல் ஆளுங்க ஏன் நான் வேணான்னு சொல்கிறேன், நார்மல் ஆளுங்க நீங்கள் எப்படியும் சீரியஸ் ஆகாது. அந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலும் ரஜினிகாந்த் சைடில் 7 நாளைக்கு மாத்திரை போட்டால் சரியாயிடும், போடலன்னா 1 வாரத்தில் சரியாயிடும். ஆனால் இந்த கோல் டைரக்டடாக இந்த ஆளுங்க தான் பார்த்தீங்கன்னா விக்கெட் உயர ஆளுங்க. ஸோ இவங்க அட்மிட் ஆவாங்க, நிமோனியாவாக மாறும், ஐசியூக்கு போவாங்க, ஆக்சிஜனுக்கு போவாங்க, இறப்பு கூட ஏற்படலாம். ஓகேங்களா? அப்படின்றதுனால இந்த பாப்புலேஷன் தான் வந்து வேக்சின் கட்டாயம் போட்டுக்கோங்கன்றது தான் நம்மளோட அட்வைஸாக இருக்குது. இதை தாண்டி வந்து உங்கள் எதிர்ப்பு சக்தி நல்லா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டெய்லி வந்து மல்டிவிட்டமின்ஸ் எடுங்க. மல்டிவிட்டமின்ஸ்னும் போது திருப்பி வந்து வியாபாரத்துக்கு சொல்லலை, பழங்கள் சாப்பிடுங்க, காய்கறிகள் சாப்பிடுங்க. அதோட பெரிய மல்டிவிட்டமின் எதுலையுமே கிடையாது. ஓகேங்களா? அந்த பழங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா 100 ரூபாயில் முடிஞ்சிடும். மல்டிவிட்டமின் டேப்லெட்டு டப்பாவில் போட்டு கவர்ச்சியாக விற்பான், அதோட விலை 1000 ரூபாய். ஸோ அதனால் தயவு செஞ்சு வந்துட்டு வியாபாரத்துக்கு நீங்களே வந்து வழி கொடுக்காதீங்க. அதுக்கு பதில் ஏழை இருக்கிற விவசாயம் பாட்டிமாவும் கடையில் விற்றுக்கிட்டு இருக்கிற அந்த தெருவில் விற்றுக்கிட்டு இருக்க பழங்களை வந்து வாங்கி சாப்பிடுங்க. அதோட பெரிய மல்டிவிட்டமின் எதுவும் இல்லை. ஸோ இதெல்லாம் தான் நம்ம மெயினாக பார்த்துக்கணுன்றது நம்ம இம்பார்ட்டன்ட். ஓகே டாக்டர், இப்போ இந்த சீசன் தொடங்கிச்சுனாவே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கோல்ட் அடிச்ச உடனே டேப்லெட் வாங்கி போடுறது, இல்லை வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவராக இருக்குன்னா டேப்லெட் வாங்கி போடுறது, அந்த மாதிரி இருப்பாங்க. அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சைட் எஃபெக்ட் ஆகுமா, இல்லைனா வந்து உடல் ரீதியாக அவங்களுக்கு பிரச்சனை வரும்? இப்போ எனக்கும் கோல்ட் ஆச்சு, நான் டேப்லெட் போட்டேன், எனக்கு ஸ்டமக் அப்செட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி வீட்லேயே அந்த மாதிரி செய்கிறது சரியா, இல்லைனா அது கூட போய் டாக்டர் பார்க்கணுமா, எந்த மாதிரியா? சரி, வீட்டில் வந்துட்டு நீங்கள் கை வைத்தியம் என்ன வேணால் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த கெமிஸ்ட் கொடுக்குற, அதாவது இந்த மருந்து அங்கிள் கொடுக்குற மாத்திரைகளை நீங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் போடாதீங்க. இவ்வளோ தான் நம்ம பிளானாக இருக்குது. ஏன் அப்படின்னா வந்துட்டு வீட்டில் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்கன்னா, வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மேக்ஸிமம் ஒரு கற்பூரவல்லியோ இல்லைனா வந்துட்டு ஒரு துளசியோ இதெல்லாம் போட்டு ஏதாவது ஒரு கஷாயம் வைப்பாங்க வீட்டில். ஜென்ரலாக அது மாதிரி தான் பண்ணுவாங்க. இந்த ஜீரகம் இதுன்னு போட்டு சோம்புலாம் போட்டு இஞ்சி ஏதாவது சம்திங் லைக் தட், சம்திங் ரிலேட்டட் டு ஒரு கஷாயம் வச்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் ஓகே, வீட்டு வைத்தியன்றது ஓகே. வீட்டில் வந்து தைலம் தேய்ச்சி இது மாதிரி பண்ணுவாங்க, அதெல்லாம் ஓகே. ஓகேங்களா? ஆனால் மாத்திரைங்க என்னும் போது நீங்களாக போய் வாங்கி போடுறது தவறு. ஏன்னா மெடிக்கல் ஷாப்பில் நீங்கள் போய் வாங்குறீங்கன்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஜுரம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கனாலே ஜுரம் உடனே போனாதான் இவ திருப்பி நம்மகிட்ட வந்து வாங்கிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங் மாத்திரைங்க தேவையில்லாமல் கொடுப்பாங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஆனால் அந்த பாட்டியோ அங்கிளோ இல்லைனா வந்துட்டு அந்த தாத்தாக்கோ ஆல்ரெடி கிட்னி கொஞ்சம் சட்னியாக இருக்கும். ஓகேங்களா? வயசான பாப்புலேஷன். அப்போ அவங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக மாத்திரை போடும் போது தேவையில்லாமல் அந்த சின்ன வைரஸுக்கு நம்ம அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஜுரம் மாத்திரை வலி மாத்திரை போடும்போது கிட்னி வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா லிவர் பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கே வயிறு அப்செட்ன்றீங்க, அந்த பாப்புலேஷனுக்குலாம் பிச்சுட்டு போகும். வயிறு வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து இது அல்சர்மே ஆகி வலி ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பக்க விளைவுகள் உண்டு. அதனால தான் வந்துட்டு நம்ம எப்பவுமே வந்து டாக்டர் போய் பார்க்கும்போது உங்களோட உடல் உபாதைகள் என்னன்னு கேட்பாங்க, உங்களை எக்ஸாமின் பண்ணுவாங்க. இந்த கேஸுக்கு இது போதுமே அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆனால் மெடிக்கல் ஷாப் பண்ணாக்க அது எப்படி தெரியும்? நீங்கள் போய் என்ன ஒரே தலைவலியாக இருக்குது, இரும்பலாக இருக்குது, மாத்திரை விடணும், இரு அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பொறிக்கிட்டு வந்து கொடுப்பாரு. ஒரு 100 ரூபா வாங்கி உள்ளே போடுவார், எடுத்துன்னு போ அப்படின்வார். ஸோ இது ஒரு 3 நாள் போடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புவார். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி எதுவுமே தெரியாது, உங்களை பற்றி எதுவுமே எக்ஸாமின் பண்ணாமல் ஒரு டோஸ் கொடுக்கறதுன்றது நல்லதில்லை. ஜென்ரலாக வந்து அது பண்ணக்கூடாது. பட் ஆனால் அன்அஃபிஷியலாக மெடிக்கல் ஷாப்பில் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நம்ம அதை நோக்கி நம்ம சொல்கிறதுக்கு என்ன, நம்மளே போய் அதை வந்து வாங்குறோன்னும் போது அவங்க விற்கிறவங்களை வந்து அதுக்கு தானே கடை வச்சுருக்காங்க. ஓகேங்களா? விற்றா தானே அவங்க குடும்பத்துக்கு ஒரு வருமானம். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம வாங்குறவங்கள தான் நம்ம கேள்வி கேட்குறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் போய் வாங்குறீங்க அப்படின்னும் போது அது நல்லதுக்கு இல்லை. ஸோ ஒரு மெடிக்கல் ட்ரக்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதை வந்து படித்த டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் மட்டும் எடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கிற வைத்தியம் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கோங்க. அதுதான் நம்மளோட இதுவாக இருக்குது. ட்ரக்ஸ் மாத்திரை நீங்கள் வாங்கி போட்டுக்காதீங்க வித்தவுட் அன் அட்வைஸ்ன்றது நம்ம பாருங்கள். ஓகே டாக்டர், ஸோ நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ வாய்ப்பு.